நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் வந்து டின்னருக்கு லைட்டா ஒரு 300 கேலரிஸ்ல ஹெல்த்தியா ஒரு மீலை வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னா என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா இந்த வீடியோல டீடைலா வந்து நான் பார்ப்போம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா எங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க எதை வந்து சாப்பிடலாம் அப்படின்னா கர்ட் ரைஸ். நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா வந்து நல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றப்ப கர்ட்லாம் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு தாராளமா நீங்க சாப்பிடலாம். அளவா சாப்பிட்டீங்கன்னா நீங்க எதை வேணாலும் வந்து சாப்பிடலாம். ஒரு 90 கிராம்ஸ் ரைஸ் கூட ஒரு 120 கிராம்ஸ் வந்து கர்ட் பிளஸ் ஒரு 50 கிராம்ஸ் வந்து நீங்க குக்கும்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா 250 இருந்து 280 கேலரிஸ் வந்து நல்லா வரும். கர்ட் வந்து நம்மளோட கட்டுக்கு ரொம்பவே வந்து நல்லா சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். இதுல ப்ரோபயோட்டிக் வந்து நல்லா இருக்கு. டைஜஷன்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இல்லாம 300 கேலரிஸ்க்குள்ள ஒரு டின்னரை வந்து நீங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீட்லயே வந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து பெஸ்டானது. செகண்ட் வந்து ரச சாதம். ஆஸ் யூஷுவல் 90 கிராம்ஸ் ரைஸ்ல 80 கிராம்ஸ் நீங்க ரசம் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 220 கேலரிஸ் வந்து 260 கேலரிஸ் வந்து வரும். இது வந்து பகல்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி வந்து கண்டிப்பா எடுக்கும். நைட் டைம்ல நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போறீங்கன்னு வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட வெயிட் லாஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் வந்து ராகி பால் பிளஸ் சாம்பார். ஒரு 40 கிராம்ஸ் வந்து ராகி எடுத்துட்டு அதை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க பாலா வந்து மேக் பண்ணிக்கோங்க. அது கூடயே வந்து சாம்பார் ஆஸ் யூஷுவல் பருப்பும் வெஜிடபிளும் கொஞ்சம் அதிகமா வச்சு நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 250 இருந்து 300 கேலரிஸ் வந்து வரும். உங்களுக்கு டயபெட்டிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னும் கம்மியா வந்து சாப்பிட்டுக்கோங்க. இதுவே நீங்க நார்மல் பர்சன் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து சாப்பிடலாம். இதுல ஃபைபரும் வந்து இருக்கு, புரோட்டீனும் இருக்கு, அதிகமான நியூட்ரியன்ஸும் வந்து இருக்கு. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் இடியாப்பமும் அது கூட ஒரு வெஜிடபிள் கிரேவியும் ஒரு 2 இடியாப்பம் பிளஸ் 120 கிராம்ஸ் வந்து அது கிரேவி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 250 இருந்து 290 கேலரிஸ் வந்து வரும். இது ஆவியில வேக வச்சது அப்படின்றதுனால ரொம்பவே ஹெல்த்தி. டைஜஷன்ல வந்து சூப்பரா வந்து இருக்கும். கார்போஹைட்ரேட்டும் வந்து கம்மியா இருக்கும். ஃபைபர் வந்து அதிகமா இருக்கும். ஃபிஃப்த் நீங்க ரெகுலரா சாப்பிட்ற பிளைன் தோசை. நீங்க தோசை வந்து சுடும் போது மாவு ஒரு 40 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆயில வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. ஆயில் இல்லைன்னா கூட பெஸ்ட். பிளஸ் சாம்பார்ல பருப்பும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, வெஜிடபிளும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் 250 இருந்து 280 கேலரிஸ் தான் வந்து வரும். நீங்க நைட் டைம்ல சாப்பிட்டீங்க அப்படின்றதுனால தேங்காய் சட்னியை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைஜஷன்ல ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வந்து இது பண்ணிடும்.